Hello everyone, welcome to our channel Coding Tamilan. Today's video we are discuss about how to become a WordPress developer. So WordPress developer வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்பிங்கில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஜாப் தான் வந்து வேர்ட்ப்ரெஸ் டெவலப்பர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஃபஸ்ட்டு ஹூ இஸ் வேர்ட்ப்ரெஸ் டெவலப்பர் அப்படிங்கிற கேள்வியை வந்து நம்ம கேட்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வேர்ட்ப்ரெஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் வேர்ட்ப்ரெஸ்? ஸோ வேர்ட்ப்ரெஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம வெப்சைட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ளகின்ஸ் தான் வந்து வேர்ட்ப்ரெஸ். ஓகேவா? ஸோ இந்த ப்ளகின் வந்து நீங்கள் HTML CSS இதில் நீங்கள் டிசைன் பண்ணியிருந்தாலும் உங்கள் வெப்சைட்டை அதில் வந்து இந்த ப்ளகினை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, தீம்ஸை யூஸ் பண்ணுவீங்க. ஃப்ரீயாக இல்லை, காஸ்ட் கொடுத்து நம்ம வாங்கி நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இன்டர்நெட் வெப்சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 28.9% வந்து இந்த வேர்ட்ப்ரெஸ்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ வேர்ட்ப்ரெஸ்னால் இப்போ டெவலப்பர்லாம் சொல்லணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் எண்டும் பேக் எண்டையும் ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுட்டு அதை ரெண்டையும் வந்து டெவலப் பண்ணுவாங்க. டெவலப்பும் சரி டிசைனும் சரி ரெண்டுமே வந்து இந்த வேர்ட்ப்ரெஸ் டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டும் தெரிஞ்சிருக்கணும், பேக் எண்டும் தெரிஞ்சிருக்கணும். சரி, ஓகே, வாட் இஸ் த ஜாப் ரோல் ஃபார் வேர்ட்ப்ரெஸ் டெவலப்பர் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லி இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டு தெரிஞ்சுக்கணும், பேக் எண்டு தெரிஞ்சுக்கணும். ஃப்ரண்ட் எண்டில் வந்து HTML CSS JavaScript jQuery அந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். பட் பேக் எண்டில் வந்து உங்களுக்கு PHP தெரிஞ்சிருந்தால் போதும். ஏன்னா இப்போ தான் ரீசெண்ட் டைமில் நல்லா போயிட்டுருக்கு ஃபேமஸாக. ஸோ அது போக உங்களுக்கு ஜாப் ரோல்ஸ்னால் என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸை மீட் பண்ணி அவங்ககிட்ட பேசி அவங்களுக்கு என்ன மாதிரி வெப்சைட் வேணுங்கிறத டிசைன் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து உங்களோட வெப்சைட்டோட ஆர்கிடெக்சரை நீங்கள் தான் டிசைன் முடிவு பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட வெப்சைட் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் வந்து அப்பப்போ எடுப்பீங்க. அது போக உங்களுக்கு வெப்சைட்டில் இருக்கிற உங்களோட வெப்சைட் வந்து எந்த ஆர்கிடெக்சர் இருக்குங்கிறது நீங்கள் டிசைன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் தான் ஃப்ரண்ட் எண்ட் கிட்ட பேக் எண்ட் கிட்டையும் கொடுத்து அவங்கள வந்து ஒர்க் பண்ண சொல்லுவீங்க. ஃபைனலாக சொல்லணுன்னா ட்ரபிள் ஷூட் வந்து உங்களோட வெப்சைட்டில் தான் இஷ்யூ இருந்துச்சுன்னா அதை நீங்கள் தான் கண்டுபிடிச்சி சொல்லுவீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஃபார் வேர்ட்ப்ரெஸ் டெவலப்பர். டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லணும்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் எண்டும் சரி பேக் எண்டும் சரி ரெண்டுக்கும் நாலேஜ் இருக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நான் சொல்லி இந்த மாதிரி தீம்ஸ் ப்ளகின்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் டீபக்கிங் டூல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய க்ரோம்ஸ், இன்ஸ்பெக்டர் அண்ட் ஃபயர்பக் அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கோட் வெர்ஷன் டூல்ஸ்னு சொல்லக்கூடிய கிட்டை பற்றி தெரிஞ்சிருக்கணும். கிட்டை தெரிஞ்சது கூட போதும். டேட்டாபேஸ் வந்து MySQL கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து நான் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். இது மற்ற ஜாப் மாதிரி தான், IT ஜாப் மாதிரி தான். ஸோ எடுத்துகிட்டு என்ன சொல்லுவாங்க, குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும்னு கேட்பாங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு MS ஆஃபீஸில் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சில பேர் எதிர்பார்ப்பாங்க ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கெல்லாம். அது ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு அசைன் பண்ணால் நீங்கள் அதை எந்த அளவுக்கு முடிச்சு காட்டுறீங்கிறத எபிலிட்டி செக் பண்ணுறதுக்காக உங்களோட ப்ராஜெக்ட் மேனேஜரை கூட கொடுப்பாங்க. அது போக கிராஃபிக் டிசைனை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருந்துச்சுன்னா அட்வான்டேஜ் தான். ஓகேவா? ஸோ ப்ளஸ்க்காக தான் சொல்கிறது. அது போக வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் ஸ்கில்லாக உங்களுக்கு அட்வான்டேஜ்னால் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக சப்போஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா மோஸ்ட்லி வெப் டெவலப்பர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா JavaScript ஃப்ரேம் ஒர்க்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து CSS ஃப்ரேம் ஒர்க்ஸை உங்களுக்கு எதிர்பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ CSS ஃப்ரேம் ஒர்க்ஸ் ப்ளஸ் பூட்ஸ்ட்ராப் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்பாங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபார்மேட்ஸ் ஃபைல் ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா XML அண்ட் JSON வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்பாங்க. அண்ட் தென் ஃப்ரேம் ஒர்க் வந்து Angular ஃப்ரேம் ஒர்க்கும், லைப்ரரி வந்து React, இது ரெண்டும் ஃபேமஸாக போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலான்னு கேட்பாங்க. அண்ட் தென் REST API மட்டும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒர்க் பண்ண. நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது சேலரி. முக்கியமான ஒரு விஷயம் ஜாபுக்கானது. ஸோ இந்த ஜாபுக்கு பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் சேலரி நான் ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது வேர்ல்டு லெவலுங்கும் போது நமக்கு அது அந்தளவுக்கு அவசியம் இல்லை. பட் நல்ல க்ரோத் தான், ஸ்கோப்பும் இருக்குது. ஸோ ஃப்ரெஷர்ஸ் சொல்லணும்னா 8K to 10K வந்து பெர் மந்த் தராங்க. அதுவே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக நீங்கள் சப்போஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து ஒரு 40 to 50K தருவாங்க பெரிய கம்பெனிஸாக இருந்தால். இஃப் இட் இஸ் ஸ்மால் ஸ்கேல் கம்பெனினா உங்களுக்கு 35 to 40K கண்டிப்பாக கிடைக்கும்.